இப்போலாம் ஹல்க் வந்து பார்த்தாலே, என்னடா ஹல்க் வந்து மார்வெல் எப்படி அடி வாங்கிட்டு இருக்கான், ஹல்க்லான ஒரு ஆளா அப்படின்னு நெறைய பேருக்கு வந்து வந்து அப்படி தோணும். பட் இருந்தாலும் இந்த ஓஜி ஹல்க்ன்னு ஒருத்தன் இருக்கிறான் தலைவன். உள்ள இறங்குனான்னு வச்சுக்கங்க, பொல பொலன்னு பொளந்து எரிஞ்சிருவான். தலைவன கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் ஹல்க். ஆனா மார்வெல்ட்ட வந்து அந்த பேட்டர்ன் ரைஸ் இல்லாத ஒரே காரணத்தினால, பயப்புள்ளைங்க அத வந்து சரியா யூஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூல கண்டிப்பா ஹல்க் வெளில வந்து பயங்கரமா ஒரு கிளாசிக்கான ஒரு ஃபைட் வரும்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். நம்புங்க வரும். ஆனா ஹல்க்க பத்தி சொல்லணும்னா, அந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க. பீஸ்ட்டுங்க சொல்லப்போனா. அந்த இன்கிரெடிபிள் ஹல்க் படத்தெல்லாம் தலைவன் வுட்டுக்கிட்டு, இந்த போலீஸ் கார வந்து பூட் க்ளோஸ் மாரி வச்சுட்டு அடிப்பான் பாருங்க. அந்த பயங்கர சீன்ங்க அதெல்லாம். இப்பலாம் பார்க்குறது நம்ம ஹல்க் வேணா மொக்கையா இருக்க மாரி இருக்கலாம். ஆனா ஒரு காலகட்டத்தில ஒரு இன்கிரெடிபிள் ஹல்க்ன்னு ஒரு படம் வந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி ஹல்க்ன்னு இன்னொரு படம் வந்துச்சு. அதுக்கு மேல நாய் கடிக்க வருதுன்னு நாய் வாயெல்லாம் கிழிச்சு, தவட வாயெல்லாம் கிழிச்சு பயங்கரமான ஒரு அல்டிமேட்டான ஃபைட்டு குடுத்துருப்பான் தலைவன். கிட்டத்தட்ட ஹல்க்குனாலே தூக்கி அடிக்கிறது தான் வேலை தலைவனுக்கு. ஏன்னா தும்சம் பண்ணுறது தான் வேலை. அப்படிப்பட்ட ஆள் அடி வாங்குற மாரி காட்டிட்டு இருக்காய்ங்க. பட் இருந்தாலும் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இப்போ ஹல்க்கு கிட்ட இருக்க பவர்னு பார்த்தீங்கன்னா, காமா ரேடியேஷன் பவர் இருக்கு. இன்ஃபினிட்டி அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. கணிக்கவே முடியாத அளவுக்கு ஸ்ட்ரென்த். கோவப்பட பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுவும் காமா ரேடியேஷன் வந்து உடம்புலேருந்து வெளில வந்துகிட்டே இருக்கும். இந்தமாரி ஹல்க்கு கிட்ட இல்லாத பவர் இல்லை. இது பார்த்தாக்கு அண்டர் வாட்டரில் அவரால் மூச்சு விட முடியும். அதுவும் ஒரு பவராக இருக்குது.